போன வீடியோவில் நம்ம ஆளுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே பிரின்சிபலும் இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம கசமா குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கான். பிரின்சிபலும் போய் இவன் சூப்பர் எலிட் ஆக ஆசைப்பட்டு அதிகமாக படிச்சிருப்பான், அதனால தான் இப்போ பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஷின்சான் காண்டாயிடுறான். கசமா ஒன்றும் பைத்தியம் இல்லைன்னு சொல்கிறான். ஷின்சானோட ஆமான்னு சொல்றாங்க. கடைசியில சின்சானும் ஏன்னா அவன் ஆல்ரெடி பைத்தியமா தான் இருந்தான்னு சொல்றான். இதை கேட்ட உடனே சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மோசமான பேர்டு ஸ்மெல் வருது. யாரோ கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரின்சிபாலும் யாரு இப்படி பண்ணதுன்னு கோவமா கேக்குறாரு. உடனே நம்ம சின்சானோட பேக் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சின்சான் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா. சின்சானும் யோசிச்சு கடைசியில நீங்க தானே சொல்லி பிரின்சிபலை கையை காமிக்கிறான். ஏன்னா அவர் குடிக்கிற டீயும் இப்ப வந்த ஸ்மெல்லும் ஒரே மாதிரி இருக்கு. பைபிளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். பிரின்சிபலே மிரண்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப சிசுகோவுக்கு ஒரு ஐடியா வருது. நான் இந்த பசங்களை வச்சு டிடெக்டிவ் கிளப் ஆரம்பிக்கிறேன், இவங்களை வச்சு அந்த வேல்பியர் கேஸ் சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறா. இதை கேட்டவொடனே பிரின்சிபலும் சரி போய் என்னமோ பண்ணுங்கன்னு ஓகே சொல்லிடுறாரு. அடுத்து நம்பாளுங்களும் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக திரும்பவும் அந்த கிளாக் டவருக்கு போகிறாங்க. நேற்று நைட்டு கசமோட பாடி ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு. ஆனால் நேற்று நைட்டு மழை கூட பெய்யவில்லை. அப்புறம் எப்படி ஈரமாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து கசமா விழுந்து கிடந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ அப்போ பக்கத்தில் கசமா எது எழுதின மாதிரி காமிச்சாங்க இல்லையா. ஸோ பார்த்தா 33ன்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு பென்சிலும் கிடக்குது. நம்ம ஆளுங்க கசமா தான் எப்படி இதை எழுதி வச்சிருப்பான், ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கும் எந்த ஐடியாவும் வரல. அப்போ நம்ம மசாவ் நான் கண்டுபிடிச்சிட்டுன்னு சந்தோஷமாக சொல்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு அந்த ரவுடி பசங்க கிட்ட போகிறான். அங்கே போய் அந்த லீடரை காமிக்கிறான். இவன் தான் 33வது லீடர். கசமா 33 தான் எழுதி வச்சிருந்தான். அப்ப கண்டிப்பா இவன் தான் அந்த வேல்பியரா இருப்பான். இவனை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு மசாவ் பாட்டில் கெத்தா டைலாக பேசிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்துல பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாரும் மசாவியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா மசாவுக்கு ரவுடி மாதிரி கெட்டப்ப போட்டு நீயே போய் அவங்க கேங்க்ல சேர்ந்து அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி மசாவை உள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம ஆளுங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சிசுகோவுக்கு காட்டுக்குள்ள இருக்க ரோரோ மேல டவுட் இருக்கு. ஏன்னா ரோரோ எப்பயும் காட்டுக்குள்ள இருக்கா, அவகிட்ட நிறைய அனிமல் வேற இருக்கு. ஸோ அதனால காட்டுக்குள்ள போய் ரோரோ கிட்ட நேற்று நைட்டு நீ எங்க இருந்தேன்னு கேட்குறாங்க. ரோரோவும் நான் நைட்டு இந்த இடத்துல தான் இருந்தேன், ஆனா உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லைன்னு போங்கன்னு சொல்லிடுறா. நம்ம ஆளுங்களும் அங்கிருந்து டவுட்டாவே கிளம்பிடுறாங்க. அடுத்து ஸ்கூலுக்கு வந்து கசாமாவை பார்க்குறாங்க. பார்த்தா இங்க கசாமா மாதிரியே ஏகப்பட்ட பேர் குழந்தைய மாதிரி இருக்காங்க. இங்க எல்லாருமே அதிக பாயிண்ட்ஸ் வாங்கி சூப்பர் எலிட்டாக ஆசைப்பட்டவங்க தான். நம்ம ஆளுங்களும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்டுது. என்னன்னு போய் பார்க்குறாங்க. பிரின்சிபலும் டீச்சர் கிட்ட நீங்க ரெடி பண்ண கொஸ்டின்ல நிறைய தப்பு இருக்கு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்றீங்க, இது எல்லாத்தையும் ஏஐ சிஸ்டம் பார்த்துக்கும், நீங்க சும்மா இருந்தா போதும்னு திட்டிட்டு இருக்காரு. டீச்சரும் சாரின்னு சொல்றாங்க. அந்த பிரின்சிபலும் அங்கிருந்து போயிடுறாரு. சிசுகோவும் இந்த ஏஐ சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி இந்த டீச்சர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, ஆனா இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களால கிளாஸ் எடுக்க முடியலன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே நம்ம நேனிக்கு இவங்க மேலேயே டவுட் வருது. நம்ம ஆளுங்களும் ஒரு பழைய கிளாஸ் ரூமுக்கு போய் இப்ப யாரு மேல எல்லாம் டவுட் இருக்கோ அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ரோரோவோட போட்டோவும் எடுத்து பின் பண்றாங்க. இதை பார்த்த உடனே போச்சன் எழுந்து ரோரோ அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவன் பாட்டுல அரை மணி நேரமா டைலாக பேசிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்களும் போச்சன் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறன்னு கேக்குறாங்க. உடனே போச்சன் கீழே உக்காந்துக்கிறான். ஏன்னா போச்சனுக்கு ரோரோவை ரொம்ப பிடிக்கும். அடுத்து சிசிகோவும் அந்த 33வது லீடர் இருக்கான் இல்லையா, அவனோட போட்டோவை பின் பண்றா. சின்சானும் எனக்கு இன்னொருத்தர் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்றான். யாருன்னு சொல்றது பார்த்தா நம்ம மசாவுன்னு சொல்றான். ஆமா எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு, ஏன்னா அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அடுத்து நம்பாளுங்களும் கசாம எழுதி வச்ச க்ளூக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே எந்த ஐடியாவும் வரல. அதனால இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த சாசுகா இருக்கான் இல்லையா, இவன் எப்படியும் பயங்கர புத்திசாலியா இருப்பான். அதனால அவங்க கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி உதவி கேட்கறாங்க. சாசுகாவும் சிசுகோ கிட்ட நீ ஃபர்ஸ்ட் சூப்பர் எலைட் கிளாஸ்ல இருந்த, அப்புறம் நீ உன்னோட ரன்னிங் நிறுத்ததுக்கு அப்புறம் நார்மல் கிளாஸ்க்கு போயிட்ட, இப்ப என்னடானா சின்ன பசங்க கூட விளையாடிட்டு இருக்க. சின்சானோ அந்த போட்டோவை காமிச்சு இந்த க்ளூக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்குறான். சாசுகாவும் இந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைமுக்கு வேணும், நான் நைட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நாளைக்கு உங்ககிட்ட இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஆளுங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஈவினிங் நம்ம ஆளுங்களும் நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அப்போ திரும்பவும் அந்த கிளாக் டவர்லேருந்து பெல் சவுண்ட் கேட்குது. நம்ம ஆளுங்களும் அடிச்சு பிடிச்சி வேகமாக போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கிளாக் டவர் மேலே சாசுகா விழுந்து கிடக்குறான். அவனுக்கு பின்னாடி அந்த வேல் பேர் கடிச்சு வச்ச சிம்பிள் இருக்கு. நம்ம
நம்ம ஆளுங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. போச்சனும் பக்கத்துல இருக்கிற சின்ன ஹோல் வழியா வெளியில பாக்குறான். பார்த்தா ரோரோ இருக்கா இல்லையா, சோ அவ தான் கிளாக் டவர்ல இருந்து கேட் எகிரி குதிச்சு வெளியே ஓடுறா. இதை பார்த்த உடனே போச்சன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஆனா இந்த விஷயத்த அவன் யாருக்கிட்டயுமே சொல்லல. அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த குழந்தையா மாறினவங்களோட கிளாஸை காமிக்கிறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த சாஸ்கா இப்ப குழந்தை மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அதனாலேயே அவனோட பாயிண்ட்ஸும் மைனஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்து பிரின்சிபாலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல நம்ம கசாமாவும் அவன் செஞ்ச ஆக்ஷன் காமிங் சிலையை எடுத்துட்டு வந்து பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே மற்ற பசங்களும் நாங்களும் இதை மாதிரி செய்யறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே மாதிரி ஆக்ஷன் காமிங் சிலையை செய்யறாங்க. பக்கத்துல நேனியும் எப்படியும் சாசுகா கசாமா எழுதி வச்ச க்ளூக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருப்பான். அதனாலதான் வேல்பியர் அவனை அட்டாக் பண்ணிடுச்சு. அப்ப அந்த வேல்பியர் யாரா இருப்பாங்கன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கா. அடுத்து லஞ்ச் வர காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற சாசுகா இப்ப குழந்தை மாதிரி சேட்டை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனாலேயே அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் குறையுது. நேனி அதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல செகண்ட் ரேங்க் எடுத்த அந்த மேக்கப் போடுற பொண்ணை பாக்குறா. இப்ப நேனிக்கு இவ மேலேயும் டவுட் வருது. ஏன்னா இவ கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதுக்காக இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடு சின்சானும் அந்த பிரெட் வாங்குறதுக்காக வித்தியாசமா ஓடிட்டு இருக்கான். ஏன்னா காலை வச்சு வேகமா ஓடுனா அந்த ஏஐ சிஸ்டம் இவனோட பாயிண்ட்டை குறைச்சிடும். அதனாலதான் பயபுள்ள பேக்கை யூஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கான். அப்ப நம்ம மசாவ் இருக்கான் இல்லையா, ஒரு பைக் எடுத்துட்டு சும்மா கெத்தா வந்து சின்சானை பிக் பண்ணிட்டு போறான். அந்த ஏஐ சிஸ்டமும் வந்து இப்படி பண்ணா உங்களோட பாயிண்ட்ஸ் குறைச்சிடுன்னு சொல்லுது. மசாவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ வேணா குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு பயபுள்ள கெத்தா போறான். அப்படியே கெட்ட பையன் மாதிரி நடிடானா ஒரு ரவுடியாவே மாறிட்டான். ஆனா பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற கம்பியில இடிச்சு கீழே விழுந்துடுறான். சின்சானும் வேகமா அந்த பிரெட்டை வாங்கணும்னு போய் பார்க்கறான். பார்த்தா அந்த ரவுடிகளோட லீடர் இருக்கான் இல்லையா, எல்லா பிரெட்டையும் ஒரே ஆளா தூக்கிட்டு போறான். அடுத்து மசாவும் நம்ம ஆளுங்க கிட்ட என் பேரு மசாவ் இல்ல மாஸ்டர் மசாவ், இதுக்கப்புறம் அப்படியே கூப்பிடுங்க பைபிள்ல ரவுடி மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். சிசுகோவும் சரி உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிச்சான்னு கேட்குறா. மசாவும் ஓ என் பிரதரை பத்தி கேட்குறீங்களா, அப்ப என் கூட வாங்கன்னு சொல்லி சின்சானையும் சிஸ்கோவையும் கூப்பிட்டு போறான். இதோட அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.